ஹாய். டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டெப் 1 ப்ரிப்பரேஷனே வந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறது தான். எப்படி சிலபஸை அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நீங்கள் கூகுள் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் காட்டும். அதை கிளிக் பண்ணி ஒன்ஸ் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜ்க்கு நேவிகேட் பண்ணுங்கள். ஹோம் பேஜ்க்கு நேவிகேட் பண்ணிங்கன்னா மேலே ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் வரும். அதில் சிலபஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் அண்ட் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி எக்ஸாம் யூ டேக், குரூப் 1, 2, 2A, ப்ரிலிம்ஸ், குரூப் 4 எல்லாத்துக்கான சிலபஸும் இங்கே இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணப்போ ஒரு கமெண்ட் வந்திருந்தது, லைக் ஏன் இங்கிலீஷ் 11th and 12th நீங்கள் காட்டல, 10th வரைக்கும் எழுதிருந்தீங்க அப்படின்னு. இந்த சிலபஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் காலம்க்கு முன்னாடி ஒரு காலம் இருக்கும். அதில் ஸ்டாண்டர்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு சைடில் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தான் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் till 10th வரைக்கும் நான் இங்கிலீஷ் எடுத்தேன். ஒரு சில இடத்துல இப்போ நீங்கள் 2A மெயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க இல்லை 2 மெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்போ வந்து சமச்சீர் புக்ஸோட சேர்த்து we have to also study outsource books. சிலபஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அப்டேட் ஆகலான்னு, ஈவன் நியூஸில் கூட அப்டேட் ஆகலான்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்டேட் பண்ணாங்கன்னா வெப்சைட்லயுமே அப்டேட்டட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பட் எந்த அப்டேட்ஸ்க்குமே நம்ம நியூஸ் சேனல் ஃபாலோ பண்ணி அதில் என்ன சொல்றாங்களோ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சிலபஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஹார்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சிஸ்டம்ல பார்க்கறது வந்து நிறைய மிஸ் ஆகும். ஒரு பேராவா கொடுத்துருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணுவோமா இல்லையா அதெல்லாம் அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்க ஹார்ட் காப்பியா இருந்துச்சுன்னா படிக்க படிக்க நம்ம அதில் டிக் பண்ணிக்கலாம். சிலபஸ்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு. இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ்னா இனிஷியலி வந்து எல்லா யூனிட்ஸ் ஆஃப் த சிலபஸ் இங்கிலீஷ்லயும் இருக்கும், பின்னாடி வந்து தமிழ்லையும் இருக்கும். நீங்க எக்ஸாம்க்கு என்ன லாங்குவேஜ் ஜாப் பண்றீங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் பர்சனலா எப்படி படிப்பேன்னா, சிலபஸ்ல இப்போ ஒரு யூனிட் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதில் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க, செமிகாலன் போட்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து தனித்தனியா ஒரு பாயிண்ட் மாதிரி நான் எடுத்து நான் ஒரு லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ நான் படிக்க படிக்க அதில் டிக் பண்ணேன்னா இட்ஸ் லைக் கம்ப்ளீட்டட். அண்ட் இன்னொன்று, நான் ஒரு சாப்டர் படிக்கும் போது ஒரு நோட் புக்கில் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் மாதிரி எடுத்துப்பேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கீங்க, நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கேன். ஸோ 9 to 5 ஜாப்ல இருக்கும் போது ட்ராவல் டைம்லாம் போக நைட்டில் படிக்கிறோம், இல்லை ஏர்லி மார்னிங் படிக்கிறோம், இல்லை வீக்கெண்டில் படிக்கிறோம்னா அந்த ஒரு தடவை தான் படிக்க டைம் இருக்கும் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங். அப்போ சாப்டர் வைஸ் படிக்கும் போது நோட்ஸாக எடுத்துக்கிட்டா அது ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நோட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் எக்ஸாமுக்கு முன்னாடின்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புக்ஸ் வந்து நான் டிபிஐ நுங்கம்பாக்கம் சென்னையில் இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆஃப் த ப்ரைஸ் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வேணும்னா மோர் மார்க்கெட் இருக்குல்ல சென்னையில், அங்கே ட்ரை பண்ணி பாருங்க. தேர்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆன்லைன்ல tntextbooks.in அப்படின்ற வெப்சைட்குள்ள போனீங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸும் இருக்கும், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம்.